மணி மார்க்கெட் எக்ஸ்பர்ட்ஸுடன் என்ரிச் மணி இன்வெஸ்டர் அவேர்னஸ் கான்க்ளேவ் ஏப்ரல் 25. டிக்கெட்டை இன்றே புக் செய்யுங்கள். சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் அதிமுக வேட்பாளராக போட்டியிடக்கூடிய ஆதி ராஜாராம் தற்போது ராயப்பேட்டைக்கு உட்பட்ட சுதந்திர நகர் பகுதியில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வர அவர்கிட்ட கேட்கலாம். சார் வணக்கம் சார். சார் இப்போ உங்களுடைய சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியை பொறுத்தவரை நீங்க முதல் தடவை போட்டிட்டு இருக்கீங்க. ஏற்கனவே ஒரு சட்டமன்ற தொகுதியில் நீங்க குளத்தூர்ல போட்டிட்டு இருக்கீங்க. இப்போ 1000 விளக்கு இந்த மாதிரி தொடர்ந்து போட்டிட்டு இருக்கீங்க. எப்படி இருக்கு சார் இப்போ உங்களுக்கு சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதி களம் எப்படி இருக்கு? சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதி எனக்கு சூப்பரா களம் அமைச்சு கொடுத்ததே உதயநிதி தான். ஏன்னா அவருடைய நிர்வாக சீர்கேடு, மக்களோட நலனுக்கான எதிராக செயல்படுவது எல்லாமே எனக்கு இந்த களத்தை சூப்பரா அமைச்சு கொடுத்துருக்கு. தொகுதியை பொறுத்த வரைக்கும் மக்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஆதரவா இருக்கிறாங்க? குறிப்பா இந்த வெற்றி வாய்ப்புன்றது எந்த அளவுக்கு இருக்கு? வெற்றி வாய்ப்பு மிக பிரகாசமாக இருக்கிறது. மக்களுக்கு மக்கள் விரோத போக்குகளோட உதயநிதி ஸ்டாலின், மு.க. ஸ்டாலினோட மக்கள் விரோத போக்கு தன்னெழுச்சியா மக்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் முதலமைச்சராக வந்தால்தான் சட்டம் ஒழுங்க காப்பாற்ற முடியும். பாப்பா முதல் பாட்டி வரை இருக்கிற பெண்கள் பாலியல் பலாத்காரங்களுக்கு தினமும் ஆளாக்கப்படுகிறார்கள், படுகொலை இருக்கிறது. போதை கலாச்சாரம் குறிப்பா இந்த தொகுதியில மிக மிக மோசமாக இருக்கிறது. துணை முதல்வர் அதோட மெரினா கடற்கரை உலகத்திலேயே 2வது பெரிய கடற்கரை. அதுல மக்கள் புழங்குவதற்கு கூட எதிர்காலத்தில் பணம் கொடுக்கக்கூடிய ஒரு நிலையை இவர்கள் தனிப்பட்ட ஆதாயத்துக்காக ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அதே போல சுகாதாரம், இங்க இவர் சட்டமன்ற உறுப்பினரான பிறகு தொடர்ந்து எல்லா டாய்லெட்டும் போய் பார்த்தாரு. ஆனா பார்த்துட்டு கக்கூஸ் ப்ராஜெக்ட்னு ஒன்று ஆரம்பிச்சாங்க. அந்த கக்கூஸ் ப்ராஜெக்ட்ல அவங்க தான் பல நூறு கோடி ரூபாய் ஆதாயம் அடைகிறாங்களே ஒழிய டாய்லெட்டுகள் சரி பண்ணப்படவில்லை. நாங்கள் சுட்டிக்காட்டினால் அந்த டாய்லெட்டை இடித்து நொறுக்கி விடுகிறார்கள். இப்படி அது மட்டும் இல்லை, மெரினா கடற்கரையில் 1900 மீனவ குடும்பங்களின் வாழ்வாதாரத்தை சீர்குலைத்து விட்டார்கள். மீனவர்கள் எதிர்காலத்தில் அங்கே கட்டுமரமோ படகோ நிறுத்த முடியாது. அது மட்டும் இல்லாமல் வலைகளும் காயப்பட முடியாது. அதாவது உலகத்துக்கே தெரியும், அதாவது நம்ம நேவிக்கு அடுத்தது கடல் எல்லையை பாதுகாப்பது மீனவர்கள் தான். அவங்களுடைய வாழ்வாதாரத்திலே கையை வச்சு அவர்களை இன்னைக்கு நடுவர் ரோட்டுக்கு கொண்டு வந்து விட்டு ஆனா மீனவர்களின் பாதுகாவலன்னு சொல்றாப்புல. இப்போ இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் திமுக சார்பில் துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் போட்டியிடுறாரு. அவரது வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள்லாம் அதிகம் இருக்குன்னு சொல்றாங்க, அவங்க தரப்புல சொல்றாங்க. நீங்க அவரை எதிர்த்து நிக்கிறதுனால நீங்க என்னென்ன வியூகங்கள்லாம் வச்சிருக்கீங்க? என்னோட வியூகங்கள் அவர் செய்த தவறுகளை, அவங்க அப்பன் செய்த தவறுகளை, அவர்களுடைய இந்து மத விரோத போக்கினை தோலுரித்து காட்டிக் கொண்டிருக்கிறேன். சிறுபான்மையர் வாக்குகள் அதிமுக கிடைக்காது. குறிப்பா பாஜக கூட்டணியில் இருக்கிற சிறுபான்மையர் வாக்கு கிடைக்காதுன்றாங்க. இந்த சேப்பாக்கம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் சிறுபான்மை வாக்கு அதிகமா இருக்கு. சிறுபான்மை வாக்கு எப்படி பெறப்படும்? அதாவது பாஜகவோட கூட்டணி வைத்திருக்கிறதால சிறுபான்மையின் வாக்கு எங்களுக்கு கிடைக்காதுன்னு சொல்றாங்க. பாஜகவோட கூட்டணி வைக்காத போதையும் சிறுபான்மையினர் வாக்குகள் எங்களுக்கு பொதுவா இல்லை. ஏன்னா அதை பத்தி ரொம்ப அதாவது சிறுபான்மையினர் இஸ்லாமியர்களின் காவல் தெய்வம் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவருடைய மத நெறிகளுக்கு எதிராக, மத கோட்பாடுகளுக்கு எதிராக ஹராம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு காவல் தெய்வம் ஸ்டாலின் சொல்ற அளவுக்கு இங்கே மூளை செலவை செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே அவர்களிடம் எதிர்பார்க்கல. ஆனால் இப்ப இஸ்லாமிய பெண்கள் மத்தியில அவர் கொண்டு வந்த நரேந்திர மோடிஜி கொண்டு வந்த முத்தலாக் தடை சட்டத்தால ஆதாயம் அடையக்கூடிய பெண்கள் இப்ப விழிப்புணர்வு பெற்றிருக்கிறாங்க. அதனால பெண்கள் வாக்கு திமுக எதிராக திரும்பும். குறிப்பா நீங்க சொன்ன மாதிரி மெரினா கடற்கரை இருக்கு, அதே போல இந்த பகுதிகள் முக்கியமான பகுதியா இருக்கு. என்னென்ன திட்டங்கள் நீங்க செயல்படுத்துறதுக்கு யோசனைகள் இருக்கு? மெரினா கடற்கரையை பொறுத்தவரை இவர்கள் மீனவர்களின் வாழ்வாதாரம், பொதுமக்களுக்கு எதிரான நுழைவு கட்டண வசூல், குறிப்பாக அதில் அதிகம் ஆதாயம், அதாவது இந்த சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதி மக்கள்ல குறிப்பா இஸ்லாமியர்கள் குடும்பங்கள் தான் அதிகமா நீங்க கடற்கரையில பார்க்க முடியும். அவர்களுடைய பிரச்சனைகளை முதல்ல இவர்கள் கொண்டு வந்திருக்கிற திட்டத்துக்கு ஒரு வரையறைக்கு உட்படுத்தி கொண்டு நிறுத்திவிட்டு அவர்களுடைய நலனை பாதுகாப்பேன். குறிப்பாக 1900 குடும்பங்கள் கடை எடுத்துட்டாங்க. அந்த 1900 குடும்பங்கள் கடை வச்சிருந்தா கூட அதற்கு பொருள் சப்ளை பண்றவங்க, அதுல வாங்குறவங்க பல்லாயிரக்கணக்கான மக்கள் அவர்களுடைய பிரச்சனைகளை அரசு சார்பாகவே சுப்ரீம் கோர்ட்ல மேல்முறையீடு செய்து, ஏன்னா இவங்க கோர்ட் ஆர்டர் கடை எடுக்கிறாங்க. நாங்க சுப்ரீம் கோர்ட்ல மேல்முறையீடு அரசு சார்பாக செய்து
அவர்களுக்கு பாதுகாப்போம். அடுத்து இங்கே இருக்கின்ற கால்நடை பிரச்சனைகள் மற்றது, இங்கே தூய்மை பணியாளர்கள் பெருமளவில் குடியிருக்கின்ற பகுதிகளில் இவர்களை அறவே புறக்கணித்திருக்கிறார்கள். அதாவது குடிநீர் வசதி, கழிப்பறை, கழிவுநீர் வெளியேற்றம், இதெல்லாம் இவங்க கண்டுக்கிறதே கிடையாது. ஏதோ ஆப்பிரிக்காவில் இருக்கிற மாதிரி இவங்க இருக்கணும்னு விரும்புறாங்க. உங்களுக்கே தெரியும் தூய்மை பணியாளர்கள் அவள் எந்த அளவுக்கு கேவலமாக நடத்துறாங்கன்ட்டு. அதாவது ஸ்டாலின் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற சொல்லி அவங்க கேட்டு போராடிய போது லேடிஸ் யூஸ் பண்ற டாய்லெட்டை கூட மூடி அவர்களை கொடுமைப்படுத்தினார்கள். அதே போல பட்டியலின மக்களை பத்தி ஒரு கேவலமான பார்வை நீங்க டிஆர் பாலுவும் தயாநிதி மாறனும் கொடுத்த பேட்டியிலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நாங்க என்ன தாழ்த்தப்பட்ட மக்களா? அப்படின்னா தாழ்த்தப்பட்ட மக்களை அவமானப்படுத்தலாம், இவங்களை அவமானப்படுத்தக்கூடாதா? அப்படி அதெல்லாம் இப்போ அவருடைய ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி இருக்கிறது. அது மட்டுமல்ல, சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி, சேப்பாக்கம் சிந்தாதிரிப்பேட்டை பகுதியில் பெருமளவில் போக்குவரத்து ஒரு தனியாரோட மீன் மார்க்கெட் ஆதாயத்துக்காக அரசுக்கு போட்ட மீன் மார்க்கெட்டையும் செயல்பட விடாமல் முடக்கிவிட்டு அங்க காலையில எடுத்துக்கிட்டா டிராபிக் ஜாம் அவ்வளவு ஓரா இருக்கு. அதை கிளியர் பண்ணுவோம். இது போல பல்வேறு திட்டங்கள் எங்கள் கைவசம் இருக்கு, அதை நாங்க செய்வோம். சார், குறிப்பா நேற்று ராகுல் காந்தி அவர்கள் பிரச்சாரம் மேற்கொண்டிருக்காங்க தமிழ்நாட்டில். அதுல என்ன சொல்லிருக்காங்கன்னாக்கா, அதிமுக பழைய அளவுக்கு இப்ப செயல்படல, திமுக தான் களத்துல செயல்பாட்டுல இருக்கு, அதிமுக அதோட வீரியம் குறைஞ்சு போச்சு. வீரியம் குறைஞ்ச ராகுல் காந்தி சொல்றதுக்கெல்லாம் பதில் சொல்லி என் தரத்தை குறைச்சிக்க விரும்பல. நன்றி சார். குறிப்பாக அந்த சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் போட்டியிடக்கூடிய ஆதி ராஜாராம் தொடர்ந்து இந்த பகுதியில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். அந்த சூழலில் அவர் இந்த தொகுதிக்கு என்ன செய்ய இருக்கிறார், அதே போன்று இவருடைய வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கிறது போன்ற பல்வேறு விவரங்களை புதிய தலைமுறை பகிர்ந்திருக்கிறார். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் வேலுவுடன் சுரேஷ்குமார். முன்னணி மார்க்கெட் எக்ஸ்பர்ட்ஸுடன் என்ரிச் மணி இன்வெஸ்டர் அவேர்னஸ் கான்க்ளேவ் ஏப்ரல் 25. டிக்கெட்டை இன்றே புக் செய்யுங்கள்.